ஓவியன் ஒருவன் தன் திறமையை பரிசோதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஓவியத்தை வரைந்தான். அந்த ஓவியத்தை மக்கள் பல பேர் கூடுகிற ஒரு பொது இடத்தில் வைத்தான். அதுக்கு பக்கத்துல ஒரு பலகையில, நண்பர்களே, இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கேன். நான் புதியவன், அதனால இதுல தவறுகள் இருக்கலாம். நீங்க எங்கெல்லாம் தவறுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு இன்ட்டு மார்க் போடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்க்கும்போது ஓவியமே தெரியல. ஓவியம் முழுக்க இன்ட்டு மார்க்கா இருந்துச்சு. அந்த இளைஞன் மனமுடைஞ்சு போயிட்டான். இவ்வளவு தவறுகளை மக்கள் சுட்டிக்காட்டி இருக்காங்களே, இனி தான் ஓவியமே வரைய போறதில்லன்னு முடிவு எடுத்தான். அவனுக்கு உயிர் வாழவும் விருப்பம் இல்ல. தன்னுடைய குருவை சந்தித்து அழுதுகிட்டே இந்த விஷயத்தை சொன்னான். அவரு அவனை தேத்திட்டு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, மக்களோட கணிப்பு தவறுன்னு நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னாரு. தயக்கத்தோட அவனும் ஒத்துக்கிட்டான். முன்னாடி வரைந்த ஓவியம் மாதிரியே திரும்பவும் அவனை வரைய சொன்னாரு. அவனும் அதே போல ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். குரு அதை எடுத்துக்கிட்டு போய் முன்னாடி வச்ச அதே இடத்துல வச்சாரு. பக்கத்துல பலகையில, நண்பர்களே, நான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன். நான் புதியவன், அதனால இந்த ஓவியத்துல தவறுகள் இருக்கலாம். எங்கெல்லாம் தவறுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பக்கத்துல இருக்கும் பிரஷ் பெயிண்டை வைத்து சரி செய்யவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. சாயங்காலம் 2 பேருமே போய் பார்த்தாங்க. ஓவியம் அப்படியே இருந்துச்சு. இதுல யாரும் எந்த திருத்தமும் செய்யல. குரு அவனிடம் இன்னும் ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் என்று கூறினார். மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் கூட யாருமே ஓவியத்தை திருத்தம் செய்யல. குரு அவனிடம், பாத்தியா, குற்றத்தை சுட்டிக்காட்ட சொன்னா எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு முன் வருவாங்க. குற்றத்தை திருத்தி மேம்படுத்த சொன்னா யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. இவங்களோட விமர்சனத்தை பார்த்து பயந்து உன்னுடைய வாழ்க்கைய பாழாக்கிக்க நினைச்சியே. இன்னும் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இதே ஓவியத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைப்போம். பக்கத்துல நீ அந்த பலகையில என்ன எழுதினியோ அதே மாதிரி எழுதி, இந்த படத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்தெந்த இடம் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் இன்ட்டு மார்க் போடுங்கன்னு போர்டு வைப்போம். அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு என்று சொல்லி வேறு ஒரு புது இடத்துல அந்த ஓவியத்தையும் போர்டையும் கொண்டு போய் வைத்து விட்டு வந்தனர் இருவரும். மறுநாள் போய் பார்த்தால் தவறுகளை சுட்டிக்காட்ட சொன்ன போர்டில் இருந்த இன்ட்டு மார்க்குகளை விட இந்த படத்தில் அதிகமான மார்க்குகள் இருந்தன. அதை பார்த்த குரு இளைஞனிடம், பாத்தியா, ஒரே ஓவியத்துக்கு எப்படி வித்தியாசமான விமர்சனங்கள் வருதுன்னு. நாம என்ன அவர்களிடம் கேட்கிறோமோ அதைத்தான் தருவார்கள். உன்னுடைய ஓவியத்திற்கு நீ கேட்கும் போதே பாசிட்டிவாக கேட்டிருந்தால் அவர்கள் பாசிட்டிவ் பதிலை அன்றே தந்திருப்பார்கள். நீ எடுத்ததுமே நெகட்டிவாக கேட்டதால் அவர்களும் நெகட்டிவான பதிலையே தந்தார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம் என்றார். மாணவன் குருவிற்கு நன்றி கூறிவிட்டு குழப்பம் தீர்ந்து புறப்பட்டான். நன்றி.